1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சியார வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க மேடைக்கு வந்துட்டா வெண்ணிலவே 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 சொர்க்கம் தானம்மா சின்ன மூக்கு பாட்டு மாதிரி ஒரு ஸ்டாண்ட போட்டு ஒரு நேரலை விவாத நிகழ்ச்சி தமிழ் தேசியம் சாதிக்குமா சறுக்குமா அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலேயே இந்த டைட்டில் வைக்கும் போதே தமிழ் தேசியம் சாதிச்சிருச்சு. உண்மையிலே இந்த டைட்டில் வச்சாங்கல்ல, அந்த டைட்டில் வைக்கும் போதே தமிழ் தேசியம் சாதிச்சிருச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ் தேசியத்தை பற்றி பேசவே கூடாது, நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசவே கூடாது, தமிழ் தேசியம் வெளியில வந்து விடவே கூடாது, சீமான் பேசுவதே வந்து நம்ம தொலைக்காட்சிகளில் காட்டி விடவே கூடாதுன்ற ஒரு காலம் மாறி ஒரு விவாத நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ் தேசியம் சாதிக்குமா சறுக்குமா. இன்னொரு பக்கம் நம்ம விசிகா, திமுக, தாவேகாவை சார்ந்தவர் இருக்காங்க. இந்த பக்கம் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரும் நாம் தமிழர் கட்சியும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒருத்தவங்க போனால அடி மரண அடியாக இருக்கும். 2 பேர் போயிருக்காங்க. 2 பேர், இடும்பவனம் கார்த்தி, நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதுவும் சாட்டை அடி சொல்லவே தேவையில்ல, தினுசாக இருக்கும். உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும். அங்கே உட்காந்துருந்த அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதில் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிச்சது கூட பிரச்சனை இல்லை. நெறியாளர் இருக்காங்கல்ல, நெறியாளர் ஹர்ஷவர்த்தினி விழுந்து விழுந்து சாட்டை துரைமுருகன் பேசும்போது அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல, அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அதில் ஒரு சில துணுக்குகளை உங்களுக்காக காட்டுறோம். bro this is very wrong bro, what is the problem bro? அம்மா நீங்க இப்படி பண்றீங்களப்பா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதாவது எங்க தகுதிக்கு திமுக, அதிமுக, பாஜகவை கூட கூட்டு வந்து உட்காருவாங்க, பரவாயில்ல. அவங்கள அடிச்சோம்னா அதுல ஒரு தினுசான ஒரு இது இருக்கும். அவங்கள அடிக்கலாம், கருத்தியெல்லாம் அவங்ககிட்ட பேச முடியலாம். ஆனா இவங்கள கூட்டு வந்து, தாவேகாவை கூட்டு வந்து எங்களுக்கு எதிராக உட்கார வச்சிருக்கீங்களே ப்ரோ, இது என்ன ப்ரோ? இதெல்லாம் கொஞ்சமாவது அடுக்குமா? இவர்கள் வந்து கட்சி கிடையாது ப்ரோ. இவங்களே எங்க கொஞ்சம் பிடிச்சி நானும் கொஞ்சம் தொங்கிக்கிட்டு வரோம், நாங்களும் திராவிடம் தான் பேசுறோம், நாங்களும் ஒரு பக்கமா கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிறோம் அப்படின்னு தொங்கிக்கிட்டு வரவங்க இவங்கள பேசுறதுக்கு எங்களை விடுறீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லி பயங்கரம் பங்கமா கலாய்ச்சிருக்காரு. இதுக்கு இடையில வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறோம்னா வேற எதுவுமே தெரியாதுன்னு ஒரு நாய் ஒன்று இருக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 விவாத நிகழ்ச்சி பார்த்துருங்க. இவன் கலந்துக்கக்கூடிய அந்த முஸ்தபா இருக்கான்ல, இந்த முஸ்தபா கலந்துக்கக்கூடிய ஒரு 20 விவாத நிகழ்ச்சியில நம்ம பார்த்துருக்கோம். அந்த 20 விவாத நிகழ்ச்சியிலுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் திருப்பி 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 சொல்றான். அது என்னன்னா, ஆட்டுக்கும் காடை குஞ்சிக்கும் ஆமை குஞ்சிக்கும் பயோமெட்ரிக்லே வாக்களிக்க நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால்தான் இந்த நாம் தமிழர் இயக்கம் தமிழக அரசியல் களத்துல சட்டமன்றத்துக்கு போகும் நினைக்கிறேன். இவருக்கு வேற எதுவும் தெரியாது. ஆடு மாடுகளுக்கு வாக்குரிமை கொடுத்தால், காடைக்கும் கௌதாரிகளுக்கும் வாக்குரிமை கொடுத்தால் அப்பதான் சீமானால வெல்ல முடியும். அவங்களாம் வந்து ஓட்டு போடலான்ற ஒரு நிலைமை வந்ததுனாதான் நாம் தமிழர் கட்சியால வெல்ல முடியும். அது வரைக்கும் வெல்ல முடியாது. அவர்கள் பேசுவது மனிதர்களுக்கான அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லி இது வந்து பல இடத்துல இது எனக்கு போர் அடிச்சிருச்சு. இதை கேட்டு 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 ஏன்னா எனக்கு வேற எதுவும் தெரியாது போல. நாம் தமிழர் கட்சி மீது அறிவார்ந்த விமர்சனம் வைப்பதற்கு இவங்ககிட்ட கருத்து இல்லை போல. ஆனா சாணிய செருப்புல முக்கிய அடிச்சாப்புல நம்ம இடும்பவனம் கார்த்தி அவர்கள். இந்த காடை குஞ்சு ஆமை குஞ்சு இந்த காமெடியை பண்ணுவான்னு நினைச்சிட்டு வந்தேன். அவர் என்ன கேட்கிறாரு, இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் வாக்குரிமை கேட்கிறாரு. நீங்க அணிந்து கட்டுறீங்கன்னா நீங்க ஏதாவது தேரும். அதனால இந்த புளிப்பு காமெடி எல்லாம் உங்க மேடல பண்ணுங்க ஐயா. இந்த புளிப்பு காமெடி இருக்குல்ல, இந்த புளிப்பு காமெடி எல்லாம் எடுத்து போய் வேற எங்கன்னா பண்ணுங்க. காடை குஞ்சுகளுக்கும் கௌதாரிகளுக்கும் வாக்கு கேட்கறதுக்கு பதிலா, ஆடு மாடுகளுக்கு வாக்கு கேட்கறதுக்கு பதிலா இந்த தற்கூரிய அணில் குஞ்சுகளுக்கு வாக்கு கேளுங்க. அப்படி வாக்கு கேட்டீங்கனாலாவது ஒரு விதத்துல பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி செருப்படி கொடுத்துருக்காரு. கருத்தியெல்லாம் பேசுங்கடா எங்களுக்கு எதிர. நீங்க வந்து ஆடு மாடு சாப்பிடாம இருந்து, நீங்க வந்து காடை கௌதாரி சாப்பிடாம இருந்து பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஆடு மாடு பால் குடிப்போம், கறி சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து ஆடு மாட்டுக்கு வாக்கு. இவனுக்கு எதுக்காக நீங்கள் விவாதத்தில் சேர்க்குறீங்க? இவங்ககிட்ட என்ன அறிவு இருக்குது, இவன் என்ன பேச தெரியுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியல. தகுதியற்றவங்களெல்லாம் நீங்கள் வந்து விவாதத்தில் சேர்த்தீங்கன்னா அவனுடைய கருத்துக்கள் இவ்வளவு மலிவாகத்தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சாட்டை துரைமுருகன் பேசும்போது இவனுடைய அந்த முகபாவனையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். வடிவேல் சொல்லுவார்ல, இன்னைக்கு அடமழை அடித்து வெளுத்து வாங்காமல் விடாது போலையே, ஒருத்தவன் வந்தாலே நம்மளை வச்சு செய்வானுங்க, இவனுக்கு வேற 3 பேர் வந்திருக்கானுங்களே, நம்மளை விடுவானுங்களா கடவுளே,
நல்ல மாதிரியா என்ன கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி மூஞ்சி செத்து போச்சு. அந்த அளவுக்கு இந்த பாரபட்சம்லாம் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி பேசுனா அந்த புளிப்பு காமெடிலாம் வேற என்ன எடுத்து போய் பண்றான்ட்டாங்க. உங்க கட்சி மேடையில போய் பண்ணுங்க. இங்கெல்லாம் இந்த புளிப்பு காமெடிலாம் பண்றவங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா கருத்தியெல்லாம் பேசு, தகுதியா பேசு, தற்கூரி மாதிரி பேசாத அப்படின்னு செருப்பு கட்டி அடிச்சிருக்காங்க. நார்மலா மத்தவங்க அடிக்கிறதுக்கும் சாட்டை அடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். சாட்டை வந்து சிரிச்சுட்டே அடிப்பாப்புல, அது மானம் போயிடும். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணும். அந்த அளவுக்கு அடிப்பாப்புல. அப்படிதான் அடிச்சிருக்காப்புல இந்த தடவையும். ரிசார்ட்ல வச்சு ஒரு செத்து போன ஒரு குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல வக்கற்ற துப்பற்ற நாய்ங்க, நீங்களெல்லாம் வந்து எங்களை பத்தி பேசலாமாடா? உங்களுக்கெல்லாம் எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்கா? உங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து வெளியில வந்து மானமோட வெக்கமோட பேச முடியுமா அப்படின்னு பேசியிருக்காங்க. கூடுதலா ஜனநாயகம் படம் வரலங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகாததுக்கு இப்போ வந்து ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு பேசுனீங்கல்ல, அதே போல 41 பேர் இறந்த போது ஒரு வீடியோ வெளியிட்டீங்கல்ல. வீடியோவில் வந்து முதல்வர் ஐயா அவர்களே, என்னை பழி வாங்க வேண்டும் என்றால் என்னை பழி வாங்குங்கள், நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை ஆபீஸில் இருப்பேன் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல. அப்படி பேச உங்களால் மோடிக்கு எதிராக ஒரு வீடியோ போடுங்க. மோடிக்கு எதிராக ஜனநாயகன் படத்தை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. மோடி அவர்கள், மோடி அங்கிள், நீங்க என்ன பழி வாங்கணும், என்ன பழி வாங்குங்க அங்கிள். என்னுடைய ப்ரொடியூசர் அவர்களை, தயாரிப்பாளர் அவர்களை பழி வாங்காதீங்க அங்கிள். நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை வந்து மொட்டை மாடி மேலே ஆஃபீஸில் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்லணும்ல. பாஜகவை ரொம்ப வலிமையாக எதிர்க்கிறோம், இந்த பாசிச பாஜக ஒழிக, இது திட்டமிட்டு எங்களை பழிவாங்குகிறது, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுக்கிறது, இதை பேசணும்ல. பேச மாட்டாங்க, பேச முடியாது. அதெல்லாம் வச்சு டாரா கிழிச்சிருக்காங்க. கூடுதல் தகவல் என்னன்னா, இப்போ நம்ம செந்தில்வேல் அதாவது வந்து அலறி அடிச்சுன்னு ஓடினார் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில். நான் நிற்க மாட்டேங்க, என்ன வந்து பேடிஎம் கருவன்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இடியா போன்னு கத்துறாங்க, என்ன பேச விட மாட்டாங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு போய் ரவுடிகளை கூப்பிட்டு வந்து கலவரம் பண்ணாப்புல. அதே சம்பவம் இங்க நடக்குது. நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசும்போது எதிரில் நிற்கக்கூடிய பெண்கள் உட்பட எழுந்து கத்துறாங்க, நீ எப்படி விஜய் இவ்வளவு தரக்குறைவாக பேசலாம், எப்படி நீங்களாம் இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின் போது அதற்கெல்லாம் பதில் சொல்றாரு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, நீங்க உட்காருங்கம்மா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிரும், நீங்க கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாகவும் அவர்கள் உரைப்பது போலவும் சொல்றாரு. அவர்கள் வந்து மீண்டும் பேச முடியாத அளவுக்கு, இதுக்கு மேலே பேசினா நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு உட்கார்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு கருத்தியெல்லாம் பேசுறாரு. என்னடா இது, விஜய் அவர்கள் பேசினாலே ஒரு துண்டு சீட் வச்சு பேசுவார், A4 ஷீட் வச்சுன்னு பேசுவார். நாம் தமிழ் கட்சியில் வந்து உட்காந்து பேசுறானுங்க, A4 ஷீட் இல்லை, துண்டு சீட் இல்லை, எதுவுமே இல்லாமல் மணிக்கணக்காக பேசுகிறான், கருத்தியலாக பேசுகிறான், எல்லா டாப்பிக்கும் பேசுகிறானேன்னு இந்த தங்கச்சிங்களுக்கு ஒரு ஆதங்கம். அதனால தான் கத்துறாங்கன்னு கத்துபவர்களின் வாய் அடைக்கிறார். இதுதான் நாம் தமிழர் கட்சி. கிளைமேக்ஸ் தான் ஹைலைட்டு. ஹர்ஷவர்தன் விழுந்து விழுந்து சிரிச்சதே இங்கே தான். இந்த திறமெல்லாம் உண்மையிலே யாருக்கும் வராது. ஒரு மனுஷன் ப்ரிப்பேர் பண்ணு போயிட்டு ஒரு ஷீட் வச்சுன்னு படிக்கிறாருங்க, ஒரு மேடை ஏறி படிக்கிறாரு. உண்மையிலே பயங்கர ட்ரெண்டு இது. அவர் வீடியோ போட்டப்போ பார்க்கணும், இப்போ இருந்ததை விட அவர் வீடியோவில் போட்டப்ப வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா அப்படின்னு சொல்லி உண்மையிலே அந்த பாட்டை அது கூட மெர்ஜ் பண்ணும்போது அப்படியே ரியலாக கனெக்ட் ஆகுது. ரெண்டுமே விஜய் பேசக்கூடியதும் அந்த பாட்டையும் வச்சுட்டா, அந்த விஜய் பேசுறதை மியூட் பண்ணிட்டு இந்த பாட்டை வச்சுட்டா அச்சு அசல் இந்த பாட்டுக்காகவே அதை ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. அந்த மாதிரி போட்டு மரண அடி. இங்கே அனில் 65 கிடைக்கும், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தயவு செய்து தற்குறிகள் இந்த மாதிரி பேசுவதை தவிர்த்துருங்க, விவாதத்திற்கு வராதிங்க. நாம் தமிழர் கட்சி கலந்து கொள்ளக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளில் இந்த தற்குறி அணில் குஞ்சுகள் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி மரண அடி அடிச்சிருக்காங்க. இதில் மோசமாக அடி வாங்கியது சபா மட்டும் இல்லை, திமுக காரங்களையும் நம்ம எதிரில் உட்கார்ந்து இருந்த விசிகா தோழரையும் டாரா நார் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கருத்தியலாக பேசக்கூடிய கட்சி. நாம் தமிழர் கட்சி பேசணும்னா கருத்தியல் இருக்கணும், புள்ளி விவரங்களோட இருக்கணும். அப்பதான் அவர்களை அணுக முடியும். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.